வணக்கம் மக்களே. ஸோ ஸ்விங் ட்ரேடிங் பற்றி ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஐடியா. இது நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, நான் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ராகி ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து என்ன டைப் ஆஃப் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவே கிடையாது. மார்க்கெட் எனக்கு ரொம்ப புதுசு. ஸோ அதில் வந்து நான் இன்ஃபேக்ட் ஆக்சுவலி இன்ட்ராடே ட்ரை பண்ணியிருக்கேன், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நினச்சி சிலது பண்ணியிருக்கேன். இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாத போது எனக்கு ஸ்விங் ட்ரேடிங் வந்து கொஞ்சம் சேஃபான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் வந்தேன். ஸோ அப்போ வந்து நான் ஆரம்பிக்கும் போது ஆக்சுவலி கற்றுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பட் ஆனால் என்னென்னா ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இருந்தது. ஸோ அதில் வந்து எதை கற்றுக்கிறதும் எது வந்து நமக்கு செட் ஆகும் இது எதுவுமே எனக்கு தெரியல. இப்போ வந்து ஒரு 30 கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் இருக்கும், ஒரு 15 இண்டிகேட்டர் இருக்கும், ஃபண்டமெண்டல்ஸ், இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி, அது இதுன்னு ஏகப்பட்டதாக இருந்ததில் வந்து எது கற்றுக்கணும் எது வராது எது வேண்டாம் அப்படின்னு என்னால் முடிவு பண்ண முடியல. ஸோ ஒரு ட்ரையல் அண்ட் எரரில் எனக்கு கிடைச்ச கைடன்ஸில் நான் வந்து ஒரு சிம்பிளிஃபைட் ஸ்ட்ராட்டஜி வந்து நானே ஃபிகர் அவுட் பண்ணி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதோட க்ரக்ஸ் என்ன அப்படின்னா, நான் ரெண்டு பேட்டர்ன் தான் வந்து ப்ரைமரியாக யூஸ் பண்ணுறேன். அது கூட வந்து ஒரு 2-3 லெவல் யூஸ் பண்ணுறேன். இவ்வளோதான். இதை மட்டுமே வச்சு என்னால் வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ண முடியுது. ஸோ அதை நான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஐடியா. ஸோ வித் தட் என்ன கவர் பண்ணலாம் அப்படின்னு நான் ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னா, லைக் பேசிக்லி ஸ்விங். ஸோ ஸ்விங்னா என்ன அப்படிங்கிறது வந்து ரொம்ப லிட்டரலான ஒரு மீனிங் தான். ஸ்விங்னா நமக்கு இட் மூவ்ஸ் லைக் திஸ். ஸோ நம்ம ஊஞ்சல் அப்படிங்கிற மாதிரி தான் தமிழில். ஸோ இது வந்து எப்படி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஸோ எந்த ஒரு ஸ்டாக்குமே வந்துட்டு லைக் ரொம்ப லீனியராக இப்படி மேலே போகாது, அதே மாதிரி ரொம்ப அப்படி ஸ்ட்ரைட் லைனில் கீழேயும் வராது. அது எப்போவுமே வந்துட்டு ஒரு ஜிக்ஸாக் மூமெண்ட் மாதிரி தான், மேலே போகும் கீழே வரும், மேலே போகும் கீழே வரும். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு மூமெண்ட்டில் இருக்கும். ஸோ இதில் வந்து இப்படி மேலே போய் இப்படி கீழே வர்றது அப்படிங்கிறது நம்ம ஒரு ஸ்விங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவ்வளோதான். ஸோ இதில் வந்து நான் வந்து என்ன கவர் பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து ஒன்லி ஈக்விட்டிஸ். நான் வந்து இப்போ ஏன்னா ஸ்விங் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு மெத்தட் தான். இதை வந்து நம்ம எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஈக்விட்டியில் பண்ணலாம், டெரிவேட்டிவ்ஸில் பண்ணலாம், கமாடிட்டிஸில் பண்ணலாம், கிரிப்டோஸில் பண்ணலாம். ஸோ நான் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்லி இன் ஈக்விட்டிஸ். அதை மட்டும் தான் நான் கவர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் ஈக்விட்டிஸில் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஸ்விங் மேக்ஸிமம் இது யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று. இது வந்து ஒன்லி பேஸ்ட் ஆன் டெக்னிக்கல்ஸ். இட் ஹேஸ் நோ பிளேஸ் ஃபார் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். நம்ம இதில் பண்ண மாட்டோம். ஒன்லி டெக்னிக்கல் அனாலிசிஸ். அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் நம்ம இதை பண்ணுறோம். இதோட டைம் ஃப்ரேம் அப்படின்னு பார்த்தோன்னா இட் வில் பி ஃபியூ டேஸ் to வீக்ஸ். ஸோ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து ஒரு 1 டேயில் க்ளோஸ் பண்ண ட்ரேடும் இருக்குது. மேக்ஸிமமாக நான் வந்து எனக்கு தெரிஞ்சு 90 டேஸ் வச்சுருந்துருக்கேன். ஸோ தட்ஸ் அப்ராக்சிமேட்லி 12 வீக்ஸ். ஸோ தட்ஸ் மை மேக்ஸிமம் டியூரேஷன். பட் இது வந்து எக்ஸாக்டாக இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி நம்ம ஸ்விங் அப்படின்னு நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அது ஸ்விங் ஆகி போயிட்டுருக்கோம். ஸோ நம்மளோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட் நம்ம வந்து எப்படி முடிவு பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து அதோட டேர்மும் வந்து மாறும். ரொம்ப எஃபெக்டிவான ஸ்விங் அப்படிங்கிறது வந்து ப்ராப்ளி இன் டேஸில் தான் இருக்கணும். ஒரு மோர் தேன் லைக் நாட் மோர் தேன் 2 to 3 வீக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது வந்து ப்ராப்ளி ஒரு நல்ல எஃபெக்டிவான ஸ்விங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் அது ஒரு மேண்டேட்டரி ரூல்லாம் கிடையாது. இட்ஸ் அப் டு அஸ். ஸோ இன் ஜென்ரல் எனக்கு தெரிஞ்சு நான் கற்றுக்கிட்டது அப்படிங்கிறது எனக்கு என்னென்னா, நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். பட் அதை வந்து என்னால் மறுபடியும் பண்ணும்போது ஐ திங்க் ஐ பீன் ஏபிள் டு டூ இட் வெல். ஸோ அதுதான் என்னோட பாட்டம் லைனாக இருக்கும் இந்த என்டையர் சீரீஸ் ஆஃப் வீடியோஸில். ஸோ இதில் ஓவராலாக என்னோட கண்டென்ட் என்னென்ன கவர் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரொம்ப பேசிக்காக வந்து சார்ட்டோட பேசிக்ஸ். ஸோ சார்ட் பேசிக்ஸ் அப்படின்னா வந்து ஒன்றும் இல்லை, கேண்டில் ஸ்டிக்ஸ் அண்ட் ட்ரெண்ட் லெவல்ஸ் விச் இஸ் நத்திங் பட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெண்டு தான் எனக்கு தெரிஞ்ச பேசிக்ஸில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அகெயின் கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படின்னு சொன்னால் நான் எல்லா கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ்குள்ளேலாம் நான் போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரே ஒரு கேண்டில் ஸ்டிக் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் என்ன மீன் பண்ணுது அவ்வளோதான், வேறு எதுவும் தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து சார்ட் பேட்டர்ன்ஸ். எனக்கு தெரிஞ்சு 2 சார்ட் பேட்டர்ன் மட்டும் நமக்கு தாராளமாக போதும் ஸ்விங் பண்ணுறதுக்கு. ஒன்று ட்ரையாங்கிள், இன்னொன்று வந்து சேனல். ஸோ ஒன்ஸ் இந்த ரெண்டையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம், இந்த ரெண்டையும் நம்மளால் வந்து அனலைஸ் பண்ண முடியுது அப்படின்னாலே வந்துட்டு நம்ம அடுத்த கீ லெவல்ஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஸோ கீ லெவல்ஸ் அப்படிங்கிறது வந்து இது வந்து நமக்கு எல்லாமே தேவைப்படும் அப்படின்னு இல்லை, பட் தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு நல்லது. ஸோ ஆல் டைம் ஹை லெவல், ஆல் டைம் லோ லெவல், 52 வீக் ஹை ஆர் லோ, அடுத்தது லாங் டேர்ம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஒன்ஸ் பேசிக்லி இவ்வளோ தான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்ங்கிறது. அதாவது இப்போ நான் கவர் பண்ண போகிற ஸ்விங் ட்ரேட் ஸ்ட்ராட்டஜிக்கு தேவையான டெக்னிக்கல் அனாலிசிஸ் இவ்வளோ தான். ஸோ இதை எல்லாத்தையும் நம்மளால் கரெக்டாக பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே வந்து நம்ம என்ட்ரி எக்ஸிட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவோம், விச் மீன்ஸ் அவர் ட்ரேட் செட்டப் இஸ் ரெடி. ஸோ இது எல்லாத்தையும் கவர் பண்ணதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன கவர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஹவு டு பிக் அ ஸ்டாக். ஆப்வியஸ்
ஏன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறதெல்லாம் தெரியுது, பட் எங்கே பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ வி நீட் அ ஸ்டாக். ஸோ எந்த ஸ்டாக்கை போய் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது வேணும். ஏன்னா இப்போ நம்ம இண்டெக்ஸில் மார்க்கெட்டில் பார்த்தோன்னா ஒரு 7500 ஸ்டாக் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் போய் அனலைஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ ஹவு டு பிக் அ ஸ்டாக். ஒன்ஸ் திஸ் இஸ் டன், ஐ திங்க் தட்ஸ் பேசிக்லி தி எண்ட் ஆஃப் இட். ஸோ அதுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக வந்துட்டு மேபி ஐ கேன் கிவ் யூ 1 or 2 இண்டிகேட்டர்ஸ். அகெயின் ஆப்ஷனல், நம்ம யூஸ் பண்ணணும்னா பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு விட்டுறலாம். அதுக்கப்புறம் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் நான் கவர் பண்ண வேண்டியது. பட் இது இல்லாமல் 2 முக்கியமான டாபிக் நான் கவர் பண்ண வேண்டியது வந்து, ஒன்று ட்ரேடிங் சைக்காலஜி, இன்னொன்று ப்ராக்டிசஸ் ஆர் ப்ராசஸ் ஆர் வாட் எவர் வி கால் இட். இது ஏன் அப்படின்னா, ஒன்ஸ் இந்த செட்டப் எல்லாத்தையும் நம்ம பழகி நம்ம கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, தென் வி வில் கெட் இன் டு ஒரு மாதிரி ஒரு க்ரீட் மோடுக்குள்ளே போக ஆரம்பிப்போம். அப்போ வந்து நம்ம அனாலிசிஸை பிரேக் பண்ணி நம்ம சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிப்போம். நான் பண்ணியிருக்கிறேன் நிறைய தடவை, அது நமக்கு லாஸ் கொடுக்கும். சில டைம் வந்து நம்ம ப்ராக்டிஸ்லேருந்து வெளியில் போவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறது எப்படி, அதுக்கு நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணலாம், இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் என்ன பண்ணினேன் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் வுட் பி தி த என்டையர் கான்டென்ட். ஸோ இந்த கான்டென்ட் வந்து ஸ்விங் ட்ரேடிங்கை ஒரு இன் இட்ஸ் என்டையரிட்டி கவர் பண்ணுதா அப்படின்னா இல்லை. இது இல்லாமல் நம்ம இன்னும் நிறையா பேட்டர்ன்ஸ் இருக்குது, நிறையா இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, இன்னும் ஏகப்பட்ட டெக்னிக்கல் அனாலிசிஸ் வேஸ் இருக்குது. ஆனால் நான் கவர் பண்ணியிருக்கிறத மட்டும் வச்சு ஸ்விங் ட்ரேடிங் பண்ண முடியுமான்னா கண்டிப்பாக பண்ண முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஏன்னா இது நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐ கேன் வாட்ச் ஃபார் இட். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம ரொம்ப எஃபெக்டிவாக எப்படி வந்து பண்ண முடியும் அப்படின்னா, we have to keep practicing it and obviously you can refine from there. ஸோ இது வந்து ஒரு பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். Even for seasonal traders, I am sure there are some inputs that will help you. So with that, let's get into these series of videos.